தாவீதின் குமாரன் அப்சலோமை குறித்து வேதம் குறிப்பிடுகையில், அவன் தோற்றத்தில் மிகவும் அழகுள்ளவன். அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமா இருப்பதினால் வருஷாந்திரம் சிரைத்துக் கொள்வான். சிரைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையா இருக்குமாமா. அப்சலோமுக்குள் இருந்த அந்த கர்வம் ஒரு நாள் கர்வாலி மரத்தில் அவனை தொங்க வைத்தது. அழகான தலை ஆபத்துல மாட்டிக்கொண்டது. இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஆண்டவர் தாளந்துகளை தராரு. ஒவ்வொருவருக்கு பேச்சு திறமையை கொடுக்கிறாரு. மற்றொருவனுக்கு பாடும் திறமை அல்லது போதிக்கிற திறமை அல்லது ஆலோசனை சொல்றது என பல தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். இவைகளை நாம தேவனுடையது அப்படின்னு நினைச்சு ஆண்டவரோட நாம மகிமைக்காக மட்டுமே உபயோகிக்கும் வரை எந்த ஆபத்துமே நமக்கு இல்ல. அதுக்கு மாறா அந்த தாளந்துகள் நம்முடையது அப்படின்னு நினைச்சு நம்ம செயல்பட்டா நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்வோம். அப்சலோம் தன் தகப்பனுடைய வழியில் நடந்து அவன் அழகையும் அறிவையும் தேவனுக்காக உபயோகப்படுத்தி இருந்தாருன்னா நிச்சயமா அப்சலோம் தாவீதுக்கு அடுத்ததா சிங்காசனத்துல அமர்ந்திருப்பாரு. ஆனா அப்சலோம் தன் சுய பலத்தினால சிங்காசனத்தை அடைய முயற்சி செய்ததுனால அப்சலோமின் அழகான வாழ்க்கை அழிந்து போனது. மனுஷனுக்குள்ள அழகு, அறிவு, மேன்மை எல்லாமே மனுஷனுக்கு சொந்தமானது இல்லைங்க. அது தேவனுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது. அழிவுக்கு முன்னானது அகந்தை அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்மை அழிவுக்குள்ளாக நடத்தும் அந்த அகந்தை நமக்கு வேண்டாமே.